Hello everyone, welcome back to our channel for Christ Shalom. இன்னைக்கு நம்ம மிஷனரி ஸ்டோரியில் அலெக்சாண்டர் சில்வர் அப்படின்ற மிஷனரி பற்றி தான் பார்க்க போகிறோம். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தென்னிந்தியாவின் ஏழைகளுக்கும் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கும் தன்னுடைய லைஃபையே அர்ப்பணித்த ஸ்காட்லாந்து மிஷனரி அலெக்சாண்டர் சில்வர் மற்ற மிஷனரிகளிடமிருந்து மாறுபட்ட ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தார். அவரது பயணம் புகழ், அதிகாரம் பற்றியதல்ல, அன்பு, சேவை, சமத்துவம் பற்றினது. 1883ஆம் ஆண்டு ஸ்காட்லாந்தின் பெர்த்ஷயரில் பிறந்தார் அலெக்சாண்டர் சில்வர். சின்ன வயசுலேருந்தே அவருக்கு ஒரு ஆன்மீக அழைப்பு இருந்துச்சு. 1909ஆம் ஆண்டு அவர் தன்னுடைய தாய்நாடான ஸ்காட்லாந்தை விட்டு இந்தியாவை நோக்கி பயணம் தொடங்கினார். கப்பலில் பயணம் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு வந்த அலெக்சாண்டர் அரக்கோணத்துக்கு பக்கத்தில் இருந்த பகுதிகளில் தங்கி பணியாற்றினார். அங்கு பண்பாட்டு செழிப்பு இருந்தாலும் சாதியும் சமத்துவமின்மையும் ரொம்பவே ஆழமாக வேரூன்றி இருந்துச்சு. அக்கால மிஷனரிகள் எல்லாருமே செல்வாக்குள்ளவர்களிடம் பழகி அவர்கள் வழியாக ஏழைகளை சென்றடைஞ்சாங்க. ஆனால் அலெக்சாண்டர் ஏழைகள், உழைப்பாளர்கள், அப்புறம் புறக்கணிக்கப்பட்ட மக்களிடமே சென்று பழகினாரு. சேவை செய்யணும் அப்படின்னா முதல்ல அவங்கள பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஆழமாக நம்பினாரு அலெக்சாண்டர் சில்வர். அதற்காக அந்த ஊர் மக்கள் போலவே வாழ்ந்தாரு. எளிய குடிசையில் தங்கி அவர்களுடைய உணவையே உண்டாரு. அவர்கள் நடந்த பாதையிலே அவரும் நடந்தாரு. அவர்களுடைய மொழியை கற்றுக்கொண்டாரு. அவங்களுடைய துயரங்களை கேட்டாரு. தினசரி போராட்டங்களில் பங்கேற்றாரு. இந்த தாழ்மையான அணுகுமுறையால மக்களிடம் மிகுந்த நம்பிக்கை கிடைச்சது. அவர் அந்நியராக அல்ல, அவங்களோடு வாழ்ந்த ஒரு சகோதரராகவே மக்களால் கருதப்பட்டாரு. வார்த்தையால் மட்டுமல்ல, செயலால் வெளிப்பட்ட அன்பே அவரது மிஷனரி பணி. மனிதருக்கு கண்ணியம் தருவது கல்விதான் அப்படின்னு நம்பின அவர் ஆண்கள், பெண்கள் ஆகிய இருவருக்கும் தனியா தங்கும் விடுதிகளுடன் பள்ளிகளை அமைச்சு கொடுத்தாரு. சாதியால் பிரிந்த சமுதாயத்தில் அவருடைய பள்ளிகள் மிகவும் புரட்சிகரமாக அமைஞ்சது. சாதியை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு குழந்தைக்குமே அவருடைய பள்ளிகள்ல இடம் கிடைச்சது. அவருடைய செய்தி, கடவுளின் முன்னிலையில் அனைவரும் சமம். கல்வியாலும் ஊக்கத்தாலும் அவர் கிராமங்களின் எதிர்காலத்தை உயர்த்தினாரு. நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்த மக்கள் புதிய வாய்ப்புகளை பார்த்தாங்க. ஏன்னா ஒருத்தங்க அவங்களுடைய எதிர்காலத்தையே மாத்திட்டு இருந்தாங்க. அவர் வேற யாரும் இல்லை, நம்முடைய அலெக்சாண்டர் சில்வர் தான். பல ஆண்டுகள் தென்னிந்தியாவில் பணியாற்றின பிறகு 1954ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் சில்வர் இறந்து போனாரு. ஆனால் அவருடைய மரபு கற்சிலைகளில் இல்ல, அவர் தொட்ட மக்களின் இதயங்களில் இன்றும் வாழ்கிறது. பல தலைமுறைகள் இன்றும் அவரை நினைவு கூறுறாங்க. ஒரு மிஷனரியாக மட்டுமல்ல, ஒரு நண்பராக, ஒரு ஆசிரியராக, இருள் சூழ்ந்த அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விளக்காக. அவருடைய கதை நமக்கு சொல்லுவது, உண்மையான மிஷன் பெருமை தேடுவதல்ல, தாழ்மையோடு அன்போடு சேவை செய்வதே. ஸ்காட்லாந்தின் மலைப்பகுதிகளில் இருந்து தமிழ்நாட்டின் கிராமங்களுக்கு கப்பலில் பயணம் செஞ்சு வந்த அலெக்சாண்டர் சில்வர் ஒரு மனிதன் கருணையால் வழிநடத்தப்பட்டால் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்றத உலகுக்கு காட்டினாரு. இன்றும் அவருடைய அடிச்சுவடுகள் நம்மை அழைக்கின்றன. துணிவோடு, அன்போடு, நம்பிக்கையோடு வாழ சொல்லி தருது. Thank you for watching.